Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சுண்டக்காய் புளி குழம்பு. அதாவது என்ன பச்சை சுண்டக்காய் தான் நாம எடுத்துக்கிறோம். இது நான் நாமக்கல்ல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தது. இது என்னன்னா நல்லா தட்டிட்டு இது கூட சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நம்ம அதாவது காரத்துக்கு லைட்டா மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக, இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தேங்காய் ஃப்ரீசரில் வச்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது சின்ன ஸ்பூன் தான். நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணாமல் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் 2 டீஸ்பூன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த கடாயினோட சூட்டுக்கே இது நல்லா அந்த தனியாத்தூள் சாம்பார் தூளோட வாசம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் தூக்கலாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம பச்சையாகவே போட்டு அரைக்கலாம். நான் லைட்டாக அந்த சூட்டுக்கே வதங்கிடும். சின்ன வெங்காயம், தேங்காய், சாம்பார் தூள், தனியாத்தூள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சீரகம் மிளகு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் டேஸ்ட் நல்லா கொடுக்கறதுக்காக இந்த மிளகும் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது சுண்டக்காய் குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 25 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 1 நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிற, பூண்டு ஒரு 5 பல்ல நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு செகண்ட் வரைக்கும். பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இது கூட ஒரே ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நான் எடுத்துருக்கிறேன். இதே பாத்திரத்துலேயே நம்ம லைட்டாக தட்டிக்கலாம். இல்லைனா அதனுடைய விதைகள் தான் நம்மளுக்கு மருந்து. இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தட்டிட்டு கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு போட்டேன், உங்களுக்கு தெரியறதுக்காக திருப்பி போடுறேன். இதை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கருப்பாக தான் இருக்கும். இதை வாஷ் பண்ணிட வேண்டாம். இதை நல்லா உப்பு போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. நம்ம தக்காளி நல்லா வதங்கணுன்னையும் நம்ம இந்த சுண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சாறையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுவும் சத்தானது. அதே மாதிரி உப்பு ஆல்ரெடி சுண்டைக்காயில் போட்டுக்கிறதுனால உப்பு உடனே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிறோம். இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இப்போவே வேண்டியதில்லை. இது நல்லா கரைச்சி சக்கை தனியாக எடுத்துகிட்டு ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். சுண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நம்ம ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் 8 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. தேவைன்னா இன்னொரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது என்ன டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. இதில் அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சுண்டைக்காயில். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கூற்றம் கொதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தவநெறியால் ஆன்ம வலிமை பெற்ற ஞானிகளுக்கு தம்மிடமே இருந்தே வருகின்ற கூற்றத்தையும் எதிராக நின்று வெல்லுதலும் இயலும்.